வெங்கி அட்லூரி இயக்கி இருக்க விஸ்வநாதன் சன்ஸ் படத்துல சூர்யா மமிதா பைஜு கூட சேர்ந்து ராதிகா சரத்குமாரும் நடிச்சிருக்காங்க. இப்ப ஹீரோயின் இயக்குனர் கூட சேர்ந்து படத்தை விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராதிகா. அப்படி ஒரு நிகழ்ச்சியில ராதிகா சரத்குமார் பத்தி பேசி இருக்காங்க வெங்கி அட்லூரி. அவர் என்ன சொல்லி இருந்தாருன்னா, நாங்க ஒரு காமெடி காட்சியை ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் ராதிகா மேடத்தோட அம்மா இறந்துட்டாங்கன்ட்டு தகவல் வந்துச்சு. நான் இந்த காட்சியில நடிச்சு முடிச்சுட்டு கிளம்பட்டுமான்ட்டு மேடம் கேட்டாங்க. அவங்க சொன்னதை கேட்டு என்ன பண்றதுன்ட்டே தெரியாம அப்படியே நின்னுட்டேன். என்னால எதையுமே யோசிக்க கூட முடியலன்ட்டு வெங்கி அட்லூரி சொல்லி இருந்தாரு. அதை கேட்ட ராதிகா என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, நாங்க அந்த காமெடி காட்சியில 85% ஷூட்டிங்க முடிச்சிட்டோம். ஒரு 5 ஷாட் மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு. அதை முடிச்சுட்டா அந்த சீனே முடிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது பாதியில நிறுத்தினா என்ன ஆகும் அப்படின்ட்டு யோசிச்சேன். 2 மாசம் கழிச்சு தான் அந்த செட்டுக்கு வருவோம். அந்த காட்சியை ரீக்ரியேட் பண்ண முடியாது. என் அம்மா சொன்னதால தான் நான் ஷூட்டிங்கே வந்தேன். அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க நிலைமை என்னன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ ஷூட்டிங் கிளம்பு அப்படின்ட்டு அம்மா சொன்னதால தான் ஹைதராபாத்துக்கு கிளம்பி போனேன்ட்டு ராதிகா சொல்லி இருந்தாங்க. அம்மா இறக்குறதுக்கு முந்தைய நாள் தான் மமிதா பைஜு கிட்ட அவங்கள பத்தி பேசி இருக்காங்க ராதிகா. ராதிகாவும் அவங்களோட அம்மாவும் எவ்வளவு நெருக்கன்றதை தெரிஞ்சுக்கிட்ட மறுநாளே மரண செய்தி வர மமிதாவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அம்மா பத்தின தகவலை தெரிஞ்ச உடனே மமிதா கண்ணீர் விட ராதிகாவோ துக்கத்துல கூட படக்காட்சியில நடிச்சு கொடுத்திருக்காங்க. கீதா அம்மா இறந்தது தெரிஞ்ச உடனே ராதிகாவுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்ட்டு தெரியாம தவிச்சிருக்காரு நம்ம சூர்யாண்ணா. ராதிகா பக்கத்துல நின்னாலும் எதுவுமே பேசாம இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல ஏதேதோ பேசி இருக்காரு. அதுக்கப்புறம் அக்கா எனக்கு என்ன சொல்றதுன்ட்டே தெரியலன்ட்டு ராதிகா கிட்ட சொல்லி இருக்காரு. ராதிகாவோட உயிர் உலகமா இருந்தவங்க தான் அவங்க அம்மா. அப்படிப்பட்டவங்க இறந்த நேரத்திலையும் தன்னால பட வேலை பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ட்டு யோசிச்சு நடிச்சு கொடுத்துட்டு போன ராதிகாவோட நிதானத்தை விவரிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க.